ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், கடன் அடைக்கக்கூடிய அற்புத நாள். இந்த மாதம் எப்போ வருது, என்ன பண்ணணும் புதுசாக பார்க்கக்கூடிய நேரம்? இது நானும் என் குருவும் சொன்னது கிடையாது. என் ஆசன்கள், குருகள், ரிஷிகள், மகான்கள் சொல்லிட்டு போனதான் இந்த விஷயம் பண்ணுங்க, இந்த விஷயம் பண்ணுங்கன்னா அதில் ஒரு முக்கியம். அந்த மைத்திரி முகூர்த்தம் வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். இப்போனா ஒரு மாதம் தான் 2 டைம் வரும். மைத்திரின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மைத்திரினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. மைத்திரி முகூர்த்தம்ன்றது பார்த்திங்கன்னா, மரிஜன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம், கடன் அடைக்கக்கூடிய அற்புத நாள். இந்த மாதம் எப்போ வருது, என்ன பண்ணணும் புதுசாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு? மைத்திரி முகூர்த்தம் தீர்க்க முடியாத கடனை சுலபமாக ஈஸியாக கொஞ்சம் கஷ்டமே இல்லாமல் தீர்க்கிறது தான் மைத்திரி முகூர்த்தம். அந்த மைத்திரி முகூர்த்தம்ன்றது ஒரு பேர். அது எப்படின்னா, இந்த டைமில் இந்த கடனை நம்ம கொடுத்தோன்னா அந்த கடன் வந்து சுமூகமாக ஈஸியாக அந்த கடனை வந்து தீர்த்திடலாம். அதுக்கு பேர் தான் மைத்திரி முகூர்த்தம். இது நானும் என் குருவும் சொன்னது கிடையாது. என் ஆசன்கள், குருகள், ரிஷிகள், மகான்கள் சொல்லிட்டு போனதான் இந்த விஷயம் பண்ணுங்க, இந்த விஷயம் பண்ணுங்கன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம், கொடுத்ததை திருப்பி கொடுக்கறது. நம்ம வாங்கினதை திருப்பி கொடுக்கணும். ஸோ கடன் சொல்கிறேன், வாங்கிட்டோன்னா திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அதை தான் வாங்கின திருப்பி கொடுக்குறது தான் அந்த கடன். அதுக்கு பேர் தான் மைத்திரி முகூர்த்தம். அந்த மைத்திரி முகூர்த்தம் வந்து மாதத்தில் ஒரு நாள் தான் வரும். இப்போனா ஒரு மாதம் தான் 2 டைம் வரும். ஸோ மைத்திரின்றது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மைத்திரினுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரியாது. மைத்திரி முகூர்த்தம்ன்றது பார்த்திங்கன்னா, அது என்ன பண்ணணும் அது முக்கியமாக சொல்கிறேன். இப்போ இந்த மாதம் எப்போ வருதுன்னா, ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமையில் வருது. மதியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்குது, 2 மணிக்கு முடியுது. மத்தியான வேலையில் 12 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடியுது. வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 21 அன்றைக்கி என்ன பண்ணணும்னா, அந்த டைமில் வெள்ளிக்கிழமைன்றதில் பார்த்திங்கன்னா டைம் இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க, க்ரீன் கலர் ஸ்கெட்சில் வந்து மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு மைத்திரை முகூர்த்தம், மைனா நம்ம மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு எழுதிருங்க. யார் பணம் கொடுக்க போகிறா, நான் கொடுக்குறேன், இவங்க வாங்குறாங்க, அதை எழுதுங்க. எவ்வளோ தொகையாகவே எழுதுங்க. தொகை அமௌண்ட்டு போட்டும் எழுதுங்க. முடிஞ்சிச்சா? யாருக்கு கொடுக்க போகிறோம் எழுதிட்டோமா, எழுதிட்டு மடிச்சுட்டு அதில் எவ்வளோ தொகை எழுதுகிறோமோ அந்த தொகையை அதில் வச்சுட்டு ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுட்டு சாமி படத்தாண்டு கபோர்டில் வச்சுட்டு, அந்த டைம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 2. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, 2 மணி நேரம் டைம் இருக்குது. அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நேரில் செலுத்த முடியும்னா போய் கொடுத்துட்டு, இந்தாங்க ஐயா நீங்கள் வச்சுக்கோங்க இந்த காசுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, நீங்கள் ஆத்மாத்மமாக வரணும், வாங்கிட்டேன்னு அவர் ஆத்மாத்மாக ஏற்றுக்கணும் அந்த டைமுக்குள்ளே. இல்லை பை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன், இது பண்ணுறேன், ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன்னா தாராளமாக அந்த டைமில் கொடுத்துட்டே நீங்கள் சொல்லணும். அவங்க வாங்கிட்டாங்கன்னு அவங்க ரிசீவ் பண்ணிக்கணும். அந்த டைமுக்குள்ளே ஆத்மாத்மா சும்மா அனுப்பிச்சிட்டு நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது. அனுப்பிச்சிட்டு நீங்கள் நம்ம கடன் கொடுத்துருக்கோம், அடுத்த மைத்திரைக்குள்ளே இன்னும் இந்த சுமையை தீரணும் அப்படின்னு ஒரு 2 செகண்ட் நீங்கள் வேண்டிக்கிட்டால் போதும். முடிஞ்சிச்சா? இல்லை பை ஆன்லைன்லேயும் அனுப்பலை, அந்த நேரத்தில் போய் கொடுக்கல, நான் மறுநாள் தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் எழுதி வச்சுட்டு சாமி படத்தாண்டியோ கபோர்ட்லேயோ எங்கன்னா ஓரமாக வச்சுருங்க. ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் பணத்துலேருந்து எடுத்து இது என் பணம் இல்லைன்னு நீங்கள் எடுத்து வச்சிட்டாலே போதும். நீங்கள் 3 நாள் கழிச்சு கூட போய் கொடுத்துக்குங்க. இப்போ வெள்ளிக்கிழமை பேங்க்கில் கட்டணும், இப்போ வெள்ளிக்கிழமை டைம் முடிஞ்சிடும். சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா திங்கக்கிழமை தான் கட்ட போகிறீங்கன்னா எடுத்து வச்சிட்டா போதும். அதை நீங்கள் திங்கக்கிழமை கூட போய் செலுத்தலாம். இல்லை பை இப்போ 21 வருது, நான் 20ஆம் ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுக்கணும், அந்த பேமெண்ட் 21க்கு கொடுத்தா செல்லுமானா செல்லும். ஏன்னா நான் சொல்கிறது வந்து கைமாத்தா கொடுக்குறதோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண கொடுக்குற பணத்தை பற்றி நான் பேசலை. கடன் தீர்றது. என் கடன் இருக்குது, நான் 20ஆம் கட்ட போகிறேன், அது 21ஆம் கட்டலைன்னா அவங்க பர்மிஷன் கொடுத்தாலும் 21ஆம் நீங்கள் கட்டுங்க, அந்த சுமை தீரும். 25ஆம் கட்ட போகிறேன் பை, 4 நாள் இருக்குது, நான் 21 ஃபஸ்ட்டே கட்டலாம்னா பர்மிஷன் அவங்க கொடுத்தனா தாராளமாக கட்டுங்க. ஸோ அந்த 2 மணி நேரத்தை 21 மைத்திரி முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்த அது கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் ₹1 மாதிரி உங்களுக்கு கரைஞ்சிக்கிட்டே வரும். எப்படி கரைஞ்சாலும் உடனே உங்களுக்கு பணம் லட்சக்கணக்கில் வந்துடாது. அந்த நேரத்துலையும் கட்டலாம், முன்னாடியே கூட கட்டலாம். பட் அந்த டைம் முன்னாடி இருக்கிற காசையும் சரி, தள்ளி போகிற காசையும் சரி, அந்த டைமில் மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ திருப்பியே நாட்கள் சொல்கிறேன். ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை மதியானம் 12 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு முடியுது மைத்திரி முகூர்த்தம்.
இந்த பணம் எந்த இல்லை, நான் கடன்காரனுக்கு கொடுக்குறேன், இனிமேல் மாதம் மாதம் இந்த மைத்திரை முகூர்த்தம் நீங்கள் பயன்படுத்த அந்த கடனோட சுமை எப்படி தீருதுன்னு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள். தீர்ந்துச்சா தீரலையான்னு. நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியாது நீங்கள் யார் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோ 1,00,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேருக்கு, கோடி மக்களுக்கு கடன் இருக்குது. இந்த வீடியோ யார் பார்த்து இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ அவங்க பாக்கியசாலின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது நீங்கள் எப்படி எனக்கு தெரிய வைக்கணும்னா ஒரு கமெண்ட் போடுங்க. நான் இந்த மாதம் மைத்திரை மாதம் கட்டினேன், 3 மைத்திரை மாதம் நான் ஃபாலோ பண்ணேன், 4வது மாதம் எனக்கு கடன் சுமை தீர்ந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் போடுவீங்க. முழு நம்பிக்கையோடு மட்டும் பண்ணுங்கள். அரை நம்பிக்கையோட தயவு செஞ்சு பார்க்கவும் பார்க்காதீங்க, பண்ணவும் பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். மாதம் மைத்திரை முகூர்த்தம் சொன்னாலும் இந்த மாதம் சிறப்பான மைத்திரை முகூர்த்தம் ஆகஸ்ட் 21 வெள்ளிக்கிழமை வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு தகவல். நன்றி பாய். நன்றிம்மா.